ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய்மேரி கிச்சன். அவரைக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறேன். இது 1/2 டம்ளர் பருப்பு நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாசப்பருப்பு. இது 2 சில்லு தேங்காய், 3 வத்தல், 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது 200 அவரைக்காய். இது நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது ஒரு பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கணும். ஒரு குக்கரில் வச்சு இந்த 2 விசில் இப்படி விட்டு வேவிச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த அளவு வெந்தது. நீங்கள் காய அதில் போடணும். இது அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காயை அரைச்சி இதில் போடும். 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஓட்டுக்குங்க. ஒரு இலக்கிட்டு ஒரு விசில் விட்டுருங்க. நல்லா இலக்கி விட்டுட்டு ஒரு வடச்சட்டி வச்சு தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தேங்காயில் தாளிங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சூடானது 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு. கடுகு வச்சுட்டு இது வெங்காயம் இதுவும் போட்டு ஒரு 10 நிமிஷம் தாளிச்சுக்கோங்க. இது 10 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் இந்த காயை இந்த குக்கர்லேருந்து இது எடுத்து இதில் போடும். இது ஒரு விசிலில் வெந்திருக்கு. நீங்கள் இதில் எடுத்து இதில் வரும் கிளப்பி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் கூட்டு ரெடியாக வச்சு, அவரைக்காய் பருப்பு போட்ட கூட்டு ரெடியாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளிங்க. இந்த மாதிரி செஞ்சு எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க. சூடான சாதத்துக்கு இது வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.